ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Coindcx கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லைவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த சைனப் லிங்க் இருக்கும். இப்போ அந்த ஏரோ மார்க் காட்டுது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு தான் போகும். ப்ளே ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூன்னு சொல்லி வரும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கிரியேட் அக்கௌண்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்கள் பேன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு இதில் நீங்கள் அக்ரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டு வந்து என்ன ஆயிரும், வெரிஃபை ஆயிரும். தென் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் உங்கள் ஆதார் கார்டு நம்பரு அப்புறம் அந்த கேப்சா போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த மொபைல் ஓடிபியை போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டு டிஜிலாக்கரோட பின் கேட்கும். ஸோ இந்த டிஜிலாக்கர் பின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்கெட் கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து போட்டு லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதில் இப்போ அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்ரஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், உங்கள் மொபைலில் வந்து கரெக்டாக உங்கள் ஃபேஸ் நல்லா கிளியராக ஓவல் ஷேப்பில் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி அப்லோட் கேட்கும். ஸோ அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா வெரிஃபிகேஷனுமே வந்து செட்டப் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஆனதுக்கப்புறம் இதில் உங்கள் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறதுங்கிறத நான் அதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் போட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓடிபியை இதில் போட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான் ப்ரோ, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு.